ஹாய்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா தேங்காய் பால் முறுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு 3/4 அரிசி, 1/4 பைத்தம்பருப்பு எடுத்துக்கணும். லேசாக ஒரு பொண்ணு வருவனா வறுத்து அரைச்சி புளியறப்பா காமிக்கிறப்பா. தேங்க்யூ. எனக்குப்பா மாவு கரெக்டாக அரைச்சி வந்துட்டேன். இப்போ இதுக்கு என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதில் கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கேன். தேங்காய் ஒரு தேங்காய் புளிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இனிப்பு இனிப்பு எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு சால்ட் கொஞ்சோண்டு போட்டுங்க. மீதி இதில் என்ன செய்யணும், உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பு போட்டிங்கனாக்கா செவந்து போயிடும். அதனால கணக்காக போட்டுங்க. இதுக்கு ஒரு 50 சீனி போட்டுங்க போதும். இதில் வேற ஒன்றும் போடாதீங்க. இதை ஊற்றி பறிஞ்சு புளிய வேண்டியதான். அதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் எப்பயுமே. அதனால எண்ணெய் வேணா ஊற்றிக்கிங்க. ஏன்னா இதுக்கு தேவையில்லை எண்ணெய். அதனால நீங்கள் இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த சீனி போட்டிருக்கோமா இப்படி கலக்கிங்க. நல்லா சூப்பரான தேங்காய் பால் முறுக்கு ஊற்ற வேணாம். ஊற்றிங்கன்னா ஒரு தேங்காய்க்கு எவ்வளோ பால் இருக்கும் கொஞ்சமாக இந்த பதத்துக்கு பஞ்சிங்க. கரெக்டாக இருக்கும். இந்த பாலுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அச்சில் தான் புளியணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ புளிஞ்சிக்கலாம். நீங்கள் சின்னதாக பெருசாக உங்கள் சைஸ் புளிஞ்சிங்க. இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால கொஞ்சம் பிரி தான் போடணும். ரொம்ப பிரி போட்டாக்க வேகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த சைஸ்லேயே போட்டுங்க. தேங்காய் பால் முறுக்கு ரெடிப்பா. நல்லா பொறுன்னு இருக்கும். நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா மொறு இருக்குங்க. பார்த்தீங்களா, நல்லா மொறு இருக்கும். இந்த கலர் இருக்காங்க சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பிள்ளைங்களாம் செஞ்சு கொடுங்க. தேங்காய் பால் நல்லதா, உங்களுக்கு பைத்த பருப்பு நல்லது. அதனால ஒரு நாளைக்கு அந்த முறுக்கை செய்யாமல் இதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. வாங்க, முறுக்கு சுட சாப்பிட்லாம். தேங்க்யூ. அடுத்த வீட்டில் பார்க்கலாமா?